நமச்சிவாய வாழ்க. இன்றைய கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தில் நாம் பார்க்கவிருப்பது பாடல் பெற்ற சிவாலய தலங்களில் 7வது தலமாக தென் திருமுல்லை வாயில் தலத்தை பார்க்கவிருக்கிறோம். இதில் 2 திருமுல்லை வாயில் இருக்கிறது. அது தொண்டை நாட்டில் உள்ளது வட திருமுல்லை வாயில் என்றும், காவிரி வடகரையில் இருப்பது தென் திருமுல்லை வாயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு கிள்ளி வளவன் வரும்பொழுது அவருடைய குதிரையோட கால் முல்லை கொடியில் மாட்டினதுனால அவர் அதை வெட்டிய போது அங்கு புதையுண்ட லிங்கத்தின் மீது இரத்தம் வடிய உடனே நாம் சுவாமிக்கு பாவம் செய்துவிட்டோம் என்று நினைத்து தனது கழுத்தை வெட்ட போன போது இறைவன் ரிஷபாரூடராய் காட்சி தந்து அருளிய அற்புதமான தலம். எனவே இந்த இறைவன் திருமேனி மேலே வெட்டப்பட்ட அந்த தழும்பு காணப்படும். மற்றுமுடைய சிறப்பு பஞ்சாட்சர மந்திரம் பற்றி அறிந்து கொள்ள இறைவு வழிபட்டதுனால இறைவன் குருவாக இருந்து 5 எழுத்து உபதேசம் அருளிய தலம். எனவே இங்கு பள்ளியறை பூஜை கிடையாது. அதனால் இங்கு கிரகணம், முக்கியமான அமாவாசை, பௌர்ணமி நாளில் பஞ்சாட்சரம் தியானம் செய்பவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்பது ஐதீகம். இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர் பாடல் அருளியிருக்கிறார். அதிலிருந்து ஒரு பாடல். துளிமண்டியுண்டு நிறம் வந்த கண்டல் நடமண்ணு துண்டு சுடரோன் ஒளிமண்டே உம்பர் உலகம் கடந்த உமை பங்கன் எங்கள் அரணோ களிமண்டு சோலை கழனி கலந்த கமலங்கள் தங்கு மதுவில் தெளிமண்டியுண்டு சிறை வண்டு பாடு திருமுல்லை வாயில் இதுவே. அருள்மிகு கோதையம்மை உடனமர் முல்லை வனநாதர் திருவடிகள் போற்றி போற்றி என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம்.